பூஜ் கட்சுங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்டர்ஸ் தான் இந்த பூஜ். இந்த கட்சுக்கு டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்தியாவில் கூடிய கேரளா, ஹரியானாவோட ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒயிட் டெசர்ட். அந்த ஒயிட் டெசர்ட் தான் நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு குஜராத், பூஜ். என்ன ஊருப்பா? Hello everybody. I know I tell you you need taxi but you don't you ignore me. இவதானது? ஓ இவதானது? ஓகே we got the गाड़ी. My mom is making this. Okay, house. My house but I'm going. பூஜ் பாகிஸ்தான் கிட்ட இருக்கு. பாகிஸ்தான் கராச்சிக்கும் பூஜுக்கும் ரொம்ப கிட்ட. இந்த ஒயிட் டெசர்ட்டை கிராஸ் பண்ணோம்னா நம்ம பாகிஸ்தான் போயிடலாம். ஸோ நாங்கள் பூஜ் ரிலேஷன் வந்த உடனே அங்கேருந்து கேப் எடுத்துட்டோம். 2 hours ஆச்சு எங்களுக்கு ஒயிட் டெசர்ட் போனதுக்கு. அந்த ஒயிட் டெசர்ட்க்கு பேரு ரான் ஆஃப் கட்ச். குஜராத் பூஜ்ல இருக்கக்கூடிய இந்த ஒயிட் டெசர்ட் ரான் ஆஃப் கட்ச் பார்க்கிறதுக்கு நிறைய டூரிஸ்ட் வராங்க. ஸோ அவங்களுக்கு பிரைவேட் ஏஜென்சிஸ் இந்த மாதிரி டென்ட் சிட்டின்னு சொல்லி ஒரு பெரிய ஹோட்டல் ரூம்ஸ் வைக்கிறாங்க. எல்லா அகாமடேஷனும் டென்ட்ல இருக்கும். உங்களுக்கு 5,000ல இருந்து 10,000 15,000 ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். இந்த குஜராத்தோட கல்ச்சர், அவங்களோட நேட்டிவிட்டி புரிஞ்சுக்கிற மாதிரி ஈவினிங்ல கார்பா டான்ஸ், கேமல் ரைடு, ஸோ சைட் சீயிங், ஒயிட் டெசர்ட் சுத்தி பார்க்கறது, இது எல்லாமே இந்த டென்ட் சிட்டிக்குள்ள இருக்கும். நீங்க குஜராத் பூஜ் வந்தீங்கன்னா இந்த டென்ட் சிட்டில நீங்க 2 days ஸ்டே பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த ரான் ஆஃப் கட்சுங்கிறது வந்து மோஸ்டா நவம்பர், டிசம்பர், ஜனவரி மந்த்ல ஃபெஸ்டிவல் சீசனா குஜராத் கவர்மெண்டே அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ அந்த டைம்ல தான் வெதரும் நல்லா இருக்கும். ஸோ நாங்க போனதும் டிசம்பர் மந்த் தான். நீங்க குஜராத் வரீங்கன்னா டிசம்பர் மந்த்தை ப்ரிஃபர் பண்ணுங்க. உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பூஜுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆதார் கார்டு, வெஹிக்கிள், எத்தனை பர்சன்ட் போறோம்னு சொல்லி ஃபார்ம் ஃபில் பண்ணி அமௌண்ட் பே பண்ணிட்டு நம்ம பாஸ் வாங்கிட்டு உள்ள போனோம். வாங்க உள்ள போய் ஒயிட் டெசர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுல உப்பு தொட்டு சொல்லிட்டால பாணிக்க மோசம் ராஜபாய் மோசம்ன்ற தமிழ்நாடு கிடையாது. அப்படி இல்ல லூசா இருக்கு. காமிப்பா, கை காமி. அதிகமா இன்னும் அதிகமா இருக்கு. அப்படியே உப்பு தான் அப்படி அப்படியே இருக்கும். ஸ்னோ மாதிரி தெரியுதா?
நமக்கு ஓ இவங்க பாரு. கிரேட் ரன் ஆஃப் கட்ச். இது ஒரு சால்ட் லேண்ட். இங்க எந்த ஒரு விவசாயமும் செய்ய முடியாது, மக்களும் வாழ முடியாது. கிட்டத்தட்ட 7500 ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்த பரப்பளவு இந்த ஒயிட் டெசர்ட் ரன் ஆஃப் கட்ச். இந்த ரன் ஆஃப் கட்ச்ல இருக்கிற சாயில்லாம் ரொம்ப லூஸா இருக்கும், வெட்டாவும் இருக்கும். இந்த இடத்துல கிளைமேட் பாத்தீங்கன்னா 45 to 50 டிகிரி போகும். நைட்ல ரொம்ப மைனஸ்ல கூட போக வாய்ப்பு இருக்கு. 1965 பாகிஸ்தான் ஆர்மி இந்த ரன் ஆஃப் கட்ச்ல ரொம்ப தூரம் வந்து நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வார் 1965 இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து 1968ல தான் வந்து எவ்வளவு பாகிஸ்தான் ஆர்மி ஆக்குபை பண்ணாங்களோ அதுல 10% மட்டும் டிஸ்பியூட்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி 90% இந்தியா எடுத்துட்டாங்க. ஹைலி செக்யூரிட்டியான இந்த இடத்துல பார்டர் செக்யூரிட்டி போலீஸ் தான் இந்த பாத்துக்கிறாங்க. மல்லி அப்படியே பிடிங்க. அப்படி நீ நிற்கிற மல்லி பிடிங்க மல்லி. அப்படியே பிடிங்க. அப்படியே பிடிங்க. நான் ஃபீல்டுல வரேன் பாருங்க. தெரியல மல்லி. அவங்க ஃபேஸ் தெரியல. ஃபேஸ் தெரியல. சூப்பரா இருக்கு. இதெல்லாம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் அப்படி கை பக்கத்துல கொண்டு போங்க. சன்ன தொடங்க. இன்னும் கொஞ்சம் வாங்க. வாங்க வரட்டும். ஓகே இது கொஞ்சம் பேக்ல. அச்சா செம. சூரியனை தொட்டுட்டீங்க நீங்க. சூரியன் அது பேக் அடிக்கலையா? அங்கே ஒயிட் இருக்கு மல்லி. ஆமா. அங்கவே இருக்கணும் ஒயிட் இருக்கறப்போ. எங்களுக்கு பேராகிளைட் பண்ண ரொம்ப ஆசை, ஆனா நாங்க ரிஸ்க் எடுக்கல. சரி, அட்லீஸ்ட் ஏடிவி ரைடாவது போவோம். ஏடிவி ரைடா என்ன? ஆல் டெரைன் வெஹிக்கிள். ஸோ நாங்க ஏடிவி ரைடை சூஸ் பண்ணி இந்த பூஜ்ல நாங்க எல்லாருமே ஒரு ஏடிவி ரைடை எடுத்துட்டு சூப்பரா ஓட்டி பார்த்தோம். அந்த ஏடிவி ரைடோட வீடியோ தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க.
டூரிசம்க்கு ரொம்ப ஃபேமஸான இடம் இந்த ரண் ஆஃப் கட்ச். இங்க ஹாட் ஏர் பலூன், ஏடிவி ரைட், கேமல் காட், பேராமோட்டரிங், கேமல் ரைடிங் எல்லாமே இங்க இருக்கு. ஒரு ஃபேமிலியாவோ ஃப்ரெண்ட்ஸாவோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 2 டேஸ்ங்கிறது ரொம்ப நல்ல டைம். இந்த பூச், ரண் ஆஃப் கட்ச், இந்த ஏடிவி ரைட், அந்த டென்ட் சிட்டி எல்லாமே சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். குஜராத்ல ஒரு முக்கியமான பிளேஸ் இந்த பூச். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 2000 டைம்ல வந்து பூஜ்ல ஒரு எர்த்குவேக்கும் வந்துச்சு. நாங்க மார்னிங் கிளம்பி ஆஃப்டர்நூன் தான் பூச்கே வந்தோம். இங்க ஒயிட் டெசர்ட், இந்த ஏடிவி ரைட் இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சூப்பரான ஒரு சாப்பாடும் சாப்பிட்டுட்டு இந்த பூஜ்ல இருந்து கிளம்பிட்டோம். கவர்மெண்ட்டும் சரி, இங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸும் சரி ரொம்ப நல்லாவே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இந்த டூரிஸ்ட் பிளேஸை. ரொம்ப சேஃபாகவும் ஃபீல் பண்ணோம். ஸோ பார்டர் செக்யூரிட்டி போலீஸ்க்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் அண்ட் சல்யூட். இந்தியாவோட இந்த லேண்ட்ஸ்கேப்பு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த ஒயிட் டெசர்ட்டை நீங்க இந்தியால எந்த இடத்துலயும் பார்க்க முடியாது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா குஜராத்துக்கு விசிட் பண்ணுங்க. இந்த பூச், இந்த ஒயிட் டெசர்ட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் இங்க இருக்கும் போதே ஒன்னு நினைச்சிட்டேன், கண்டிப்பா திருப்பியும் இந்த இடத்துக்கு வரணும். கண்டிப்பா வருவேன். நித்யாவையும் பிரீத்திகாவையும் கூட்டிட்டு வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் கூட்டிட்டு கண்டிப்பா வருவேன். Until then, see you. Bye Gujarat. Bye Bhuj. See you again. I miss you so much.